செல்வம் வர வேண்டுமா? மார்கஸ் ஆரலியஸ் கற்றுத்தந்த ரகசியம். ஸ்டோயிக் வழியில் பணமும் அமைதியும் சேர்த்து வாழும் முறை. நம்மில் பலர் செல்வத்தை தேடுகிறோம். ஆனால் பணம் வந்த பிறகும் மனநிம்மதியோடு தான் வாழ்கின்றோமா? நீங்கள் ஒரே நேரத்தில் செல்வமும் அமைதியும் பெற வேண்டுமா? அப்படியானால் 2000 வருடங்களுக்கு முன் மார்கஸ் ஆரலியஸ் சொல்லிய இந்த நெறிகளை நீங்கள் கண்டிப்பா கேட்க வேண்டும். இன்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய பணக்காரர்கள் பின்பற்றும் ஸ்டோயிசிசம். ஸ்டோயிசிசம் இந்த தத்துவம் சொல்வது என்ன? பணத்தை துறக்க சொல்லல. அதை துரத்தும் போது நம்ம மனம் அமைதியோடு இருக்கணும் என்பதற்காகத்தான். மார்கஸ் ஆரலியஸ் ஒரு பேரரசர். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தூது சொல்கிறது. பணத்தை பிடித்து கொண்டவனும் இல்லை, பணத்தின் அடிமையாயும் ஆகலை. ஆனால் உலகத்தையே ஆளும் பண்பாடுடன் வாழ்ந்தவர். ஒன்று பணம் ஒரு கருவி மட்டுமே. நம் வாழ்வியல் இலக்கு அல்ல. பணம் இல்லாமல் முடியாது. ஆனால் அதையே நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தால் நம்மையே மிஞ்சுகிறோம். மார்கஸ் சொல்வார், பொதுநலனுக்காக உழைத்தால் தேவையான செல்வம் தானாக வந்துவிடும். ஆனால் நடைமுறையில் தன்னலத்துக்காக உழைத்தால் மட்டுமே செல்வம் சேர்கிறது. 2 ஒழுக்கம்தான் உண்மையான செல்வம். வஞ்சகமாக பணம் சம்பாதிப்பது அல்ல. நேர்மையோடு பணம் சம்பாதித்தால் மனம் அமைதியுடன் இருக்கும். இங்கேதான் ஸ்டோயிசிசம் சாதிக்கிறது. 3 பணம் வரும் வழி நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. மார்கஸ் சொல்வார், உன் வெளிக்கட்டளைகளை விட உன் உள்ளத்தை நீ செவ்வனே வைப்பது முக்கியம். அதாவது பிசினஸ் லாபம், ஊதியம், கிரேட் இருந்தாலும் நேர்மையே முதன்மையானது. 4 நோக்கம் பணத்தை விட பெரியது. பணம் இருந்தாலும் நோக்கமில்லாத வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும். ஸ்டோயிசிசம் சொல்வது, இப்படிப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நீ உன் திறமையையும் பழக்கத்தையும் நல்லா வளர்த்துக்கோ, பணம் வந்துடும். 5 முதலில் மனநிலை, பின்னர் பணம். நம்ம மனசு சமநிலையில் இருந்தால் நம்ம பணி நல்லா நடக்கும். நீங்க ஒரு CEO ஆனாலும் கடையில வேலை பண்ணுறவங்க ஆனாலும் இந்த தத்துவம் உங்களுக்கே. மார்கஸ் ஆரலியஸ் நமக்கு சொல்ல வந்தது இதுதான். செல்வம் என்பது கோபத்தோட அல்ல, அமைதியோட வரணும். நேர்மையை விட்டுட்டு வந்த பணத்தால கண்டிப்பாக சந்தோஷமா வாழ முடியாது. நம்ம கையில இருக்க வேண்டியது ஒரு சமநிலையான மனநிலை. பணம் அது பிறகு வரும். பாருங்க, ஒவ்வொரு ஸ்டோயிக் நெறியும் உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு திருப்பு நோக்கம் ஆகும். நீங்க பணத்தையும் மனநிம்மதியையும் சேர்த்து பெறணும்னா மார்கஸின் தத்துவம் ஒரு ஜீவன் வாழும் முறைதான். இதை பின்பற்றினால் நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும்.